அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உங்கள் அனைவரையும் அசோகன் எக்ஸ்பிரஷனுக்கு நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். பேச்சு திறமை அல்லது எழுத்து திறமை பற்றி பேச போகிறேன். அதை நுணுக்கமாக சொல்லணும்னா தகவல் தொடர்பு திறன் சொல்றாங்க. இது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியம். நம்ம இது ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு தான், அரசியலில் இருக்கவங்களுக்கு தான், பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு தான் இந்த தகவல் தொடர்பு முக்கியம் அப்படின்றது இல்லை. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒவ்வொருவருக்கும், சாதாரணமானவர்களுக்கும் அன்றாடம் நம் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், சொற்கள், அதை எப்படி கையாளணும், எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கம்யூனிகேஷன் நம்ம நண்பர்களோட, உறவினர்களோட சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது சில மாணவிகள் இன்டர்வியூக்கு போகும்போது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அவங்க கேட்குற கேள்விக்கு இல்லை தன்னை பற்றி சொல்லணும்னு சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க கான்ஃபிடென்ட்டாக, அது. மூணாவது பப்ளிக் ஸ்பீக்கிங், அது பொதுவான மேடையில் பேசுகிறது எப்படி, அதுக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லும்போது மிக முக்கியமானது சிம்பிளிசிட்டி, எளிமையான வார்த்தைகளை வச்சு நம்ம பயன்படுத்தணும். அதுக்கடுத்தது கிளியராக இருக்கணும். நம்ம பேசுறது ரொம்ப கிளியராக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். மூன்றாவது நம்ம தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற சொற்களை பயன்படுத்தக்கூடாது. பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சொல்லும்போது அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பற்றி அருமையாக சொல்கிறார். சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனில்லா சொல். இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது நல்ல பயனுள்ள சொற்களை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் பயனில்லாத, மற்றவங்களுக்கும் சரி யாருக்குமே, உலகத்தில் யாருக்குமே பயனில்லாத சொற்களை பயன்படுத்தாதீங்கன்றார். அப்போ பாருங்கள் எவ்வளோ எளிமையாக அந்த கம்யூனிகேஷனை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு முதல்ல பேசிக், ரொம்ப அடிப்படையான ஒன்று லிசனிங் ஸ்கில்ஸுங்க. நம்ம ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன அவங்க பேசுகிறாங்கன்றத ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். அந்த கவனிக்கிறதுலேயே பாதி நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அதனால் லிசனிங் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது நம்ம என்ன சொல்ல போகிறோன்றத நம்ம ஒரு முன்கூட்டியே நம்ம ஐடியா வச்சுக்கணும். முன்கூட்டியே நம்ம ஐடியா வச்சுக்கிட்டு அதை பற்றி நம்ம பேசணும். ஒரு குட்டி கதை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பற்றி. இப்படி தான் ஒரு வெளிநாட்டில் ஒரு பள்ளியில் ஒரு விழாவிற்காக ஒரு பேச்சாளரை அழைச்சிருக்காங்க. அந்த பேச்சாளரை அழைச்சி அவர் மேடையில் நின்று மைக் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறார். ஒரு தலைப்பில் பேசிட்டே இருக்காரு. தொடர்ந்து இடைவெளி இல்லாம பேசிட்டே இருக்காரு. எதிர்க்க மாணவர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க 100 கணக்குல. அப்ப இவரு ரொம்ப போர் அடிச்சிட்டு இருக்க எல்லாருக்கும். அவர் பாட்டு பேசிட்டே இருக்காரு. இப்ப நான் சொன்ன அந்த திறன்கள்லாம் பயன்படுத்தாம அவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த எதிர்க்க உட்காந்துட்டு இருந்த மாணவர்கள்ல ஒரு மாணவன் சட்டுன்னு எந்திரிச்சு நிக்கிறான். கையில துப்பாக்கியோட நிக்கிறான். அவரை பார்த்து குறி வைக்கிறான். உடனே அவர் பார்த்துட்டு பதட்டப்பட்டு போய், அப்பா என்ன நீ சுற்றாத, தம்பி என்ன சுற்றாத அப்படின்ற. அப்ப அவன் சொல்றான், நான் உங்களை சுட போறது இல்ல, உங்களை யார் கூட்டிட்டு வந்தா இங்க பேசுறதுக்கு அவங்களதான் நான் தேடுறேன்னு சொல்லியிருக்கான். பார்த்துக்கோங்க, இது ஒரு நகைச்சுவையான கதை தான். இருந்தாலும் இதுல ஒரு மெசேஜ் இருக்கு. அதாவது அந்த சமயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நமக்காக ஒரு 100 கணக்குல மாணவர்கள், மாணவிகள் அதை கேட்கறதுக்காக காத்து கிடக்குறாங்க. அதில் ஒரு மெசேஜ் சொல்லணும். பேசுறது எளிமையா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், கிளியரா இருக்கணும். ரொம்பவும் எதிர்க்கிறவங்க சோர்வடைய செய்யக்கூடாது. அதனால இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான கம்யூனிகேஷன் திறமைகள் நம்ம சொல்றோம். இப்படி ஒவ்வொருத்தரும் அன்றாடம் நம்ம இதை பயன்படுத்தினா நம்ம நல்ல ஒரு கம்யூனிகேஷன் எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாரும் அதனால பயன்பெறுவாங்க. நம்ம நேரத்தையும் விரயம் பண்ணாம ஈஸியாக நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சுக்குவோம். எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இத்துடன் என் பேச்சு நிறுத்துக்கிறேன். மிக்க நன்றி. இன்னொரு
காணொளியில் வேற ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை இந்த என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.